ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும், அத்தியாயம் 25. கனவுகளும் நீயும். இருவரும் ஒருவர் நினைவில் ஒருவர் மூழ்கி இருக்க அப்பொழுது வினோத் ஆத்வின் கேபினிற்கு வரவும் அவர்களை பார்த்தவன் சாரி என்று சொல்லி வெளியே செல்ல அவனது குரல் கேட்டு நிஜ உலகத்திற்கு வந்தனர் இருவரும். டேய் வாடா, உள்ளவா என்று அழைத்தான் ஆத்வி. யாழின் முகம் முழுக்க புன்னகையுடன் இருக்க உள்ளே வந்த வினோத், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா என்றான் ஆத்வி. ஆமா, எங்கடா வெளியே போன அவசரமா என்று கேட்டான் வினோத். இவளால இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன்டா என்று ஆத்வி சொல்லவும், ஏண்டா என்னடா ஆச்சு என்று வினோத் கேட்க, என்ன ஆச்சா, அவ வீட்டுக்கு போய் கல் எடுத்து அடிச்சு ரவுடிசம் பண்ணிருக்கா என்று சொல்லவும், நான் ஒன்னும் பண்ணல ப்ரோ, அவனுக்கு தான் என்று சொல்ல வந்தவளை நீ எதுக்கடி போன என்று ஆத்வி கேட்க, ஏன்னா நீ மட்டும் அங்க வரல மண்டைய உடைச்சு மாவளுக்கு போட்டிருப்பேன் என்று யாழ் சொல்ல, இவளால இன்னைக்கு என்னோட வேலையெல்லாம் பெண்டிங் என்றான் ஆத்வி. என்று தன் இதழை சுளித்தவள் திரும்பிக் கொண்டாள். இப்பொழுது ஆத்விக்கு யாழின் மீது கோபம் வராமல் சிரிப்பு தான் வந்தது. சரி விடுடா என்று சொல்லிவிட்டு வினோத் சில கோப்புகளை கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்றதும், ஏண்டி அவன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா என்னடி பண்ணுவ, அப்புறம் அப்ராட் போக முடியாது, பெரிய சிக்கலாயிடும் என்று சொல்ல, ஹை என்றவள் அவன் முறைக்கவும், ஐயையோ என்று மாற்றிக்கொண்டாள். அந்த சமயம் தாத்தாவிடம் இருந்து அழைப்பு வரவும் அதை ஏற்ற யாழ், சொல்லுங்க தாத்தா என்று கேட்க, ஏண்டா இப்படி பண்ற, உனக்கு ஏதாவது ஆனா என்று கேட்க, அதெல்லாம் ஆத்வி பாத்துக்குவான், நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா என்றதும் ஆத்வி அவளையே பார்க்க, நீ ஆத்வி தம்பி கிட்ட போன குடியாள் என்று தாத்தா சொல்ல, அருகில் இருந்தவனிடம், ஆத்வி உன்கிட்டதான் தாத்தா பேசணுமா என்று சொல்லி கொடுக்கவும், சொல்லுங்க தாத்தா என்று கேட்டான். தம்பி எதுவும் பிரச்சனை பெருசாயிடுச்சா என்று கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல தாத்தா என்று சொல்லவும், சரிங்க தம்பி, இனிமே அவளை இங்க வர சொல்லாதீங்க, என்ன பாக்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நானே வந்து அவளை பாக்குறேன் என்று சொல்ல, சரிங்க தாத்தா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, யாழை பத்தி கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் யாழை பார்த்து முறைத்தான். பாரு பாவம் வயசானவர் எப்படி உன்னை நினைச்சு கவலைப்படுறாருன்னு என்று சொல்ல, ஏண்டா எனக்கு என்ன பாத்துக்கத்தான் நீ இருக்கல்ல என்றதும் கண்ணிமைக்காமல் ஆத்வி அவளையே பார்க்க, என்னடா அப்படி பாக்குற, அப்போ என்ன பாத்துக்க மாட்டியா என்று கேட்க அவளை இழுத்து அணைத்து கொண்டவன், ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ டி ராட்சசி என்றான். அடிக்கடி அணைக்கும் அன்பான யுவனே, அரை நிமிடம் மயக்கம் அமுதமாய் இனிக்க, இணையவும் இல்லை பிரியவும் இல்லை, இல்லையும் மீறவில்லை கண்ணியமும் குறையவில்லை, இப்படியே இருக்கலாம் என்றாய், நாளும் ரசித்தே கொன்றாய், கணவனாக கரம் கொடுப்பாயா, காதலனாக என்னிடம் சேர்வாயா. அவனை தள்ளிவிட்டவள், நான் என்ன ஃப்ரீ ஹக்னு போர்டா வச்சிருக்கேன், அடிக்கடி கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க என்றால் பொய் கோபத்துடன். ஜஸ்ட் ஹக் தானடி என்றவன் அவளை சங்கடமாய் பார்க்க அவளோ குறும்பாக அவனை ஓர கண்ணால் அளக்க அதை கவனித்த ஆத்வி, அப்படித்தான் பண்ணுவேன், என்னடி பண்ணுவ என்று கேட்க, என்று முளைத்தாள் யாழ். சரி நீ வீட்டுக்கு கிளம்புறியா என்று ஆத்வி கேட்க, ஆமா ஆத்வி, ஃபீலிங் சோ டயர்ட் என்றதும் சரி என்றவன் அவளை அனுப்பிவிட்டு தனது அலுவலை கவனிக்க தொடங்கினான். 2 நாட்களுக்கு பிறகு ஆத்வி தனது ப்ராஜெக்டிற்கான பிரசன்டேஷனுடன் தயாராகியவன், யாழ் நீயும் கிளம்பு என்று சொல்ல, இல்ல ஆத்வி இன்னைக்கு கிளாஸ் இல்ல என்றதும், அது தெரியும் என் கூட வா என்றதும் புரியாமல் அவனை பார்க்க, இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல என்று ஆத்வி கேட்கவும் சற்று தயக்கத்துடன், அதுக்கு நான் எதுக்கு, நீ போயிட்டு வா என்று சொல்ல அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆத்வியை பார்த்தவள் 10 minutes என்று தயாராகி வரவும் யாழையும் அழைத்து கொண்டு வினோத்துடன் செல்ல, யார் ஆத்வி அவரு, நம்மள போல ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, அவர் பேரு என்ன, எதுவுமே நீ சொல்லலையே என்று யாழ் கேட்க, அவர் பேரு குரு பிரசாத், ஷேர் ஹோல்டர், மல்டி மில்லியனர், இன்வெஸ்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம் என்று ஆத்வி அவன் பெருமைகளை சொல்லிக் கொண்டிருக்க நடுவில் புகுந்த வினோத், அது சரி எப்படி நம்மள மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு சார்ஜ் கொடுக்கிறாரு என்று கேட்கவும், அதான் அவரோட ஸ்பெஷல்,
நம்மள மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, நிறைய பேர் அவரால பெரிய பிசினஸ்மேன் ஆகியிருக்காங்க என்று சொல்லவும், இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க போல என்று யாழ் சொல்ல குரு பிரசாத்தின் ஆபீஸும் வந்தது. மூவரும் உள்ளே செல்ல அவர்களை வரவேற்று கான்பரன்ஸ் ஹாலுக்கு அழைத்து சென்றான் அவரின் பிஏ. ஆத்வியும் வினோத்தும் முன்னே செல்ல, யாழ் நான் இங்கேயே இருக்கேன் ஆத்வி, நீ உள்ள போ என்று சொல்ல, ஏண்டி என்று ஆத்வி கேட்டான். இல்ல ஆத்வி என்று தயங்கிய ஆளை பார்த்தவன், ஆர் யூ ஓகே என்று கேட்க, யா ஐம் ஓகே, நீ போ என்று அனுப்பியவள் அவன் பின்னால் ஓடி வந்து, ஒரு நிமிஷம் ஆத்வி என்றதும் திரும்பி பார்த்த ஆத்வி, என்னடி என்று கேட்க, அவனை அணைத்து கொண்டவள், ஆல் தி பெஸ்ட் ஆத்வி, ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். முன்னே சென்றவன் திரும்பி யாழை பார்த்தவன் அவளிடம் கையை காட்டிவிட்டு உள்ளே சென்றான். ஆத்வி உள்ளே வந்ததும் குரு பிரசாத் அவனை வரவேற்று கை குலுக்கி ஆத்வியை எல்லோரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தார். திஸ் இஸ் அவர் ட்ரீம், இவங்களுக்கு தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்றவர், ஓகே ஆத்வி, நீங்க உங்களோட ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ணுங்க என்று சொல்லி, ஆல் தி பெஸ்ட் ஆத்வி என்று சொன்னதும், யா தேங்க்யூ சார் என்று சொன்னவன் தனது விளக்க உரையை தொடங்கினான். கெத்தாக தனது பிரசன்டேஷனை கொடுக்க ஆரம்பித்தான் ஆத்வி. அவன் முடிக்கும் வரை ஒருவர் கண்ணிலும் ஈ ஆடவில்லை. அனைவரும் அசந்து போய் அப்படியே உட்கார்ந்திருக்க, அவன் முடித்ததும் கரகோஷம் பலமாக கேட்டது. எல்லோரும் ஆத்வியின் ப்ராஜெக்ட் பத்தி கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தனர். ஒரு முடிவுக்கு வந்தவாறு அவர்களின் கருத்தை பேச ஆரம்பித்தனர். வெளியில் இருக்கும் யாழுக்கோ சின்டேஷன் அதிகமாக அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இருந்தாள். ஆத்வியின் ப்ராஜெக்ட் அனைவருக்கும் பிடித்து போக ஒரு மனதாக ஒப்புக்கொள்ளவும் குரு பிரசாத், அப்புறம் என்ன மிஸ்டர் ஆத்வி, கோ ஹெட், நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், எங்க டீமோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யங் மேன் என்று சொல்லி வாழ்த்த எல்லோரும் ஆத்விக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க, வினோத்தை ஆத்வி அணைத்து கொண்டு கலைக்கிட்ட மச்சான் என்று வாழ்த்தினான். ஓகே மிஸ்டர் ஆத்வி, இங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, சீக்கிரம் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கான்ட்ராக்ட சைன் பண்ணிக்கலாம். உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட இப்போ நீங்க புதுசாதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனி மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்துங்க, ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி கை கொடுக்க, தேங்க்யூ சோ மச் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து யாழை தேடி வந்து விட்டான். டென்ஷனாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த யாழை பார்த்தவன், ஏ ராட்சசி என்று அழைக்க, அவனிடம் வந்தவள், ஆத்வி என்ன ஆச்சு, எப்படி பண்ண என்று கேட்க, அவளை பார்த்து புன்னகைத்தவன், ஒரு ஹக் பண்ணிக்கவா என்று கேட்க, டென்ஷன் பண்ணாதடா ஃபர்ஸ்ட் சொல்லு என்று கேட்கவும், சட்டென்று அவனை அணைத்து கொண்டவன், அக்செப்ட் பண்ணிட்டாங்கடி என்று சொல்ல, அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், நிஜமாவா என்று கேட்க, அங்கு வந்த வினோத், எப்படிமா கொடுக்காம இருப்பாங்க, மச்சான் கொடுத்த ஸ்பீச்ச பார்த்து எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்கம்மா என்று சொல்ல, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்கடி, கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டு சைன் பண்ண வர சொல்லிருக்காங்க என்று ஆத்வி சொல்லவும், யாழ் கண் கலங்கி அப்படியே நின்றாள். முதல் முறையாக யாழின் கண்கள் கலங்கி நின்றதை ஆத்வி அன்றுதான் பார்த்தான். அங்கிருந்த வினோத், சரி நீ கூட்டிட்டு வா, நான் முன்னாடி போறேன் என்று அவர்களுக்கு இடைவெளி கொடுத்து முன்னே செல்ல, யாழ் என்ன ஆச்சு என்று கேட்க, ஒன்னும் இல்ல என்று தலையாட்டியவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். உன் கனவுகளை என் விழிகளில் காண்கின்றேன், உன் காதலை என் இதயத்தில் சுமக்கின்றேன், உன் விழியில் என் உலகம் சுழலுதடா, உன் அன்பில் என் ஜீவன் வாழுதடா, உன்னோடு நானாக என்னோடு நீயாக உயிரோடு உயிராக கோர்ப்பாயா அன்பே. ஏண்டி அலற என்று ஆத்வி கேட்க, நான் அழலடா, இது சந்தோஷத்துல என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வரவில்லை. சற்று நேரத்தில் தன்னை நிதானப்படுத்தியவள், சரி வா போலாம், எனக்கு ட்ரீட் என்று கேட்க, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தரேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்றான். ஹரிக்கு அழைத்த ஆத்வி, இம்மீடியட்டா ஸ்டாப்ஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு ஹரி என்று சொல்லவும், ஓகேண்ணா என்று சொல்லியவன் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தான். அலுவலகம் திரும்பி வந்த ஆத்வி நேராக மீட்டிங் ஹாலிற்கு சென்றவன் அங்கு காத்து கொண்டிருந்த ஊழியர்களிடம் பேச ஆரம்பித்தான். எல்லோரிடமும் தாங்கள் செய்ய போகும் புதிய வேலைக்கான திட்டங்களை பற்றி கூறியவன், இந்த ஜாப நல்லபடியா முடிச்சா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இல்ல என்றதும் அனைவரும் குழப்பத்துடன் ஆத்வியை பார்க்க, இந்த மந்த்ல இருந்து உங்க எல்லாருக்கும் 10% இன்கிரிமெண்ட் என்றதும் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய, எல்லாருக்கும் ஹாப்பி தானே என்று ஆத்வி கேட்க,
அனைவரும் அவர்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தவும், ஓகே இதே ஹாப்பினஸோட இதே எனர்ஜியோட நம்மளோட புது ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்க எல்லாரும் உற்சாகத்துடன் we will do our best என்று கோஷங்கள் எழுப்ப, ஓகே கைஸ் நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மீட்டிங்கை முடித்தவன் கேபினுக்கு வந்தான். அவன் பேச்சில் மெய் மறந்து நின்ற யாழை என்னடி அப்படியே நிக்கிற என்று கேட்க, செம்ம ஸ்பீச் ஆத்வி, என்னடா இப்படி பேசிட்ட என்று சந்தோஷப்பட, அப்பொழுது வினோத் அங்கு வரவும், வாடா ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க என்று கேட்க, என்ன சொல்றாங்களா, நீ போட்ட போர்ல சும்மா புயல் வேகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்கடா, எப்படிடா ஆத்வி உன்னால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது என்று கேட்டான் வினோத். ஆமாண்டா, ஒர்க்க முடிச்ச பிறகு கொடுக்கறத விட முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த ஹாப்பினஸ்லயே இன்னும் எனர்ஜியோட ஒர்க் பண்ணுவாங்கல்ல என்று சொல்ல, செம்மையா யோசிக்கிறடா என்றான் வினோத். ஓகே டாக்லெஸ் ஒர்க் மோர், போங்க நீங்களும் உங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்று யாழ் சொல்ல, பாருடா எங்களுக்கே வா என்று சினித்த வினோத் அங்கிருந்து செல்ல, ஆத்வி யாழின் தோளில் கை போட்டவன் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் டி என்று சொன்னதும் புரியாமல் யாழ் அவன் விழியை பார்க்க, ஆமாண்டி உன்னோட எனர்ஜி தான் எனக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு என்று சொல்லவும் என்று தலையாட்டினாள். தினமும் ஆத்வியுடன் யாழ் அலுவலகம் செல்வதாக சொல்லிவிட்டு நுழைவுத் தேர்வுக்கான வகுப்பிற்கு சென்று வருவதும் படிப்பதும் என்றிருக்க மிச்ச நேரத்தில் பார்வதியை அன்பாக கவனித்துக் கொண்டு இருந்தாள். நுழைவுத் தேர்வுக்காக யாழும் தன்னுடைய நிறுவனத்திற்காக ஆத்வியும் உழைக்க ஆரம்பித்தனர். இருவரும் தங்களின் இலக்கை நோக்கி செல்ல இப்படியாக நாட்கள் நகர்ந்தன. தன்னுடைய நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை வாங்கி கொண்டு ஆத்வியின் அலுவலகத்திற்கு வந்தாள் யாழ். உள்ளே வர அங்கு ஹரியை பிடித்து ஆத்வி கத்தி கொண்டே இருந்தான். என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த யாழை பார்த்தவன், இவன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியலடி, ஒரு சின்ன ஒர்க் இத கூட அவனால சரியா செய்ய முடியல, அப்படி என்னதான் அவன் கவனத்தை எல்லாம் எங்கதான் வச்சிட்டு இருக்கானோ, ஏதாவது கேட்டா வாயை தந்து பதில் சொல்றானான்னு பாரு என்று திட்ட ஹரி எதுவும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். விடு ஆத்வி அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லி ஆத்வியை அமைதிப்படுத்தியவள், ஹரி நீ போ அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லவும் ஹரி அங்கிருந்து செல்ல, ஆத்வி சற்றும் கோபம் குறையாமல் டென்ஷனாக உட்கார்ந்திருக்கவும், ஏண்டா அப்படி பிடிச்சு கத்துற, பாவமா இருக்கவனை பாக்க என்று சொல்ல, என்னடி பாவம், சித்தப்பாவனை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு, இவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தானா என்று சொல்ல, அதெல்லாம் சரியாயிரும் விடு என்றாள் யாழ். டென்ஷனாக இருந்த ஆத்வியை சமாதானப்படுத்த யோசித்தவள், ஆத்வி என்ன பாரு என்று சொல்ல, என்ன என்றவாறு அவளை பார்க்க அவன் கையை பிடித்து கொண்டவன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, எப்ப பார்த்தாலும் வேலை பிஸின்னு இருந்தா இப்படித்தான் மண்டை சூடாயிரும் என்று யாழ் சொல்ல, அப்புறம் வேற என்ன பண்ணணும் என்று கேட்டான் ஆத்வி. பக்கத்துல ஒரு அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கறான் என்று நினைத்தவள், ஒண்ணுமில்ல போடா என்று கையை தட்டிவிட, நிஜமாவே ஒண்ணுமில்லையா என்றவனின் கண்கள் அவள் விழிகளையே கூர்மையாக ஆராய, அப்பொழுது வரதனிடமிருந்து யாழிற்கு அழைப்பு வந்தது. அதை ஏற்றவள், சொல்லுங்க மாமா என்று பேச ஆரம்பித்தாள். வரதனிடம் பேசிவிட்டு வந்தவளிடம், என்ன சொல்றாரு உங்க மாமா என்று கேட்க, அவங்க வீட்டுக்கு வர சொல்றாரு என்று சொல்ல, எப்போ என்று ஆத்வி கேட்க, இந்த வீக்கெண்ட் போலாமா என்று யாழ் கேட்டாள். சாரிடி ராட்சசி, கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, நெக்ஸ்ட் வீக் போலாமா என்று கேட்க சரி என்று ஒப்புக்கொண்டாள். யாழிடம், சரி நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டல்ல, வீட்டுக்கு போறியா என்று கேட்க, இல்லடா ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போலான்னு இருக்கேன் என்று சொல்லவும், மேடம் ஜாலியா ஊர் சுத்துறீங்க, சரி சரி போயிட்டு வா என்று சொல்லி அனுப்ப வெளியே வந்தவள் ஹரியை பார்க்க கஷ்டமாக இருந்தது. அவனிடம் சென்றவள், ஹரி கொஞ்சம் வெளியே வா என்று அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்க என்று கேட்க பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னாதாண்டா தெரியும், என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்க, என்னன்னு கேட்டா, எனக்கு இந்த பிசினஸ் வேலையெல்லாம் எதுவுமே பிடிக்கல என்று சொல்லவும், அப்போ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் என்று சொல்ல, ஆமா நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா என்ன என்றான் வெறுப்பாக. டேய் இப்ப வர்ற கோவத்துக்கு எதையாவது எழுத அடிச்சிட போறேன் பாரு, எதுல தாண்டா உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்று கேட்க, எனக்கு மியூசிக் கம்போசிஸ் தான் பிடிக்குது, நான் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்றேன்னு சொன்னேன், அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு, சினி ஃபீல்ட்ல எல்லாராலையும் சாதிக்க முடியாது, பிசினஸ் யாரு பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டாரு.
அவர் சொல்றது நியாயதானடா. சினிமாவை நம்பி போன முக்காவாசி பேரோட வாழ்க்கையே வீணாதான் போயிருக்கு, அதுக்காகத்தான் சொல்றாரு என்று யார் சொல்ல, இந்த விளக்கெண்ண கதைய சொல்லத்தான் வந்தியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்தவனின் கையை பிடித்து மீண்டும் அமர வைத்தவள், சரி நீ ஏற்கனவே ஏதாவது கம்போஸ் பண்ணி வச்சிருக்கியா என்று கேட்க தன் அலைபேசியில் அவன் பதிவு செய்து வைத்திருந்ததை எடுத்து காட்டவும் அதை கேட்டவள், வாவ் ஹரி, செம்மையா பண்ணிருக்கடா, உண்மையாவே இது நீதான் பண்ணியா என்று கேட்க அவளை பார்த்து முறைத்தவன், ஆமா நல்லா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் என்று வெறுப்பாக திரும்பி கொண்டான். இப்ப என்ன உனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அவ்வளவுதானே, சரி என் கூட வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சென்றாள். வீட்டிற்கு வந்த ஆத்வி யாழ் வீட்டிற்கு வராததால் அவளுடைய எண்ணிற்கு அழைக்க அவள் எண் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தது. அவளது தோழி சுமதி எண்ணிற்கு அழைக்க அவளோ யாழ் வரதாதான் இருந்தா, ஆனா கடைசி நேரத்துல வரல, எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டா என்றதும், ஏதும் பிரச்சனைங்களா ஆத்வி சார் என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தவன் யாழுக்காக காத்து கொண்டு இருந்தான். பார்வதி யாழ் எங்கே என்று கேட்கவும் அவளுடைய தோழிகளுடன் வெளியே சென்றிருப்பதாக ஏதேதோ சொல்லி சமாளிக்க 8 மணி ஆகியும் வராததால் கோபத்தில் இருந்தவன் வரட்டும் என்று கடிந்து கொண்டு உட்கார்ந்திருக்க யாழ் ஹரியுடன் வீட்டிற்கு வந்தாள். ஹரியுடன் யாழை பார்த்ததும் கோபம் தலைக்கேறிய ஆத்வி அவளை எரித்து விடுவது போல் பார்க்க தொடரும். நெருங்காதே விலகாதே. யாழ் ஹரியை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சிட்டிக்கு நடுவில் உள்ள அடுக்குமாடிகள் நிறைந்த கட்டிடத்திற்கு அழைத்து சென்றாள். 2ஆம் தளத்தில் இருக்கும் அந்த ஆபீஸிற்கு செல்ல ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், என் பேரு யாழ் நிலா, மிஸ்டர் ஜீவனை பார்க்கணும் என்று சொல்ல, யா மேம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். சில நிமிடங்களுக்கு பிறகு வந்தவள் யாழிடம், நீங்க உள்ள போங்க மேம், சார் வர சொன்னாரு என்று அனுப்பி வைத்தாள். உள்ளே சென்றதும் அங்கு அமர்ந்திருந்தவன் யாழை பார்த்ததும் எழுந்து வந்து, ஏய் யாழ் எப்படி இருக்க என்று கேட்டபடி கை குலுக்கி அணைத்து வரவேற்றான். அவளுடன் நின்ற ஹரியை, வாங்க பாஸ் உட்காருங்க என்று சொல்லி இருவரையும் உட்கார வைத்து பேசிக்கொண்டு இருந்தான். அப்புறம் யாழ் எப்படி இருக்க, தாத்தா எப்படி இருக்காரு என்று விசாரிக்க, எல்லாரும் நல்லா இருக்கும், உனக்கு எப்படி போகுது, நீ எப்படி இருக்க, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் யாழ். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு அப்படியே தான் போகுது, இப்போதைக்கு ஷார்ட் பிலிம்ஸ் மியூசிக்கல் வீடியோஸ் அப்படியோ தான் போயிட்டு இருக்கு என்று ஜீவன் சொல்லவும், கவலைப்படாத, உன் ஷார்ட் பிலிம்ஸ் மியூசிக்கல் வீடியோஸ் எல்லாம் செம்மையா இருக்கு, நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், சீக்கிரம் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் என்று சொல்ல, தெரியும் எங்க வீடியோஸ்க்கு வர ஃபர்ஸ்ட் கமெண்ட் உன்னோடது தானே என்று சிரித்தவன், ஓகே ஓகே என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று கேட்டான் ஜீவன். அருகில் இருந்த ஹரியை காண்பித்து, இவன் பேரு ஹரி, என் ஃப்ரெண்டு தான், மியூசிக் டைரக்டர் ஆகணுமா, அப்பாவோட பிசினஸ் வேணாம், ஃபேஷன் தான் முக்கியம்னு இருக்காம்பா, உடனே ஊன் ஞாபகம் தான் வந்தது, அதான் உன்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன் என்று சொன்னாள் யாழ். ஓகே என்றவன் சில நிமிடங்கள் யோசித்த ஜீவன், ஹரி இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கம்போஸ் பண்ணிருக்கீங்களா என்று கேட்க, ஏற்கனவே கம்போஸ் பண்ணி வச்சிருக்கான் ஜீவா என்ற யாழ். போன கொடு என்று சொல்லி ஹரியின் அலைபேசியை வாங்கியவள் பதிவு செய்யப்பட்டதை போட்டு ஜீவனிடம் கொடுக்க, அதை கேட்ட ஜீவன், நல்லா இருக்கு பாஸ், நீங்க கம்போஸ் பண்ணதா என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான் ஹரி. சற்று நேரம் யோசித்தவன், ஹரி நீங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணி இருக்கீங்கல்ல, அந்த ட்ராக்லயே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ட்ராக் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம மத்தத பேசிக்கலாம் என்று சொல்ல, இது உண்மையா பொய்யா என்று புரியாமல், ஆக்சுவலா சார் நான் இது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, சாங்குக்கா இல்ல என்று கேட்க, ஹரியை பார்த்து சிரித்தவன், எடுத்த உடனே சாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் ஹரி, நாங்களே படத்துக்கு ப்ரொடியூசருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப ஷார்ட் பிலிமுக்கு தான் யூடியூப்ல வர இன்கம் அண்ட் ஆட் இப்படிதான் போகுது, வெப் சீரிஸ் தான் போகுது, இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மியூசிக் நல்லா இருக்கும்னு தோணுச்சு என்று ஜீவன் சொல்ல, ஹரி குனிந்தபடி யோசித்துக் கொண்டே இருந்தான். அருகில் இருந்த யாழ், கிடைக்கிற சான்ஸ யூட்டிலைஸ் பண்ணிக்க ஹரி, கடல்ல விழுந்தவனுக்கு எதுவுமே கிடைக்காம தத்தளிக்கிறப்போ கிடைக்கிற ஒரு சின்ன மரக்கட்ட மாதிரி நினைச்சுக்கோ என்று சொல்ல, ஹரி ஓகே சார் நான் இதை நல்லா பண்ணுவேன் என்றதும், குட் என்றவன், பரவாயில்லையா செம்மைய டயலாக் பேசுற, பேசாம எங்களோட சேர்ந்துடு, டயலாக் ரைட் பண்ணி கொடு என்று சொல்லி சிரிக்க, அப்பா சாமி ஆளை விடுங்கடா, எனக்கும் இந்த சினிமாலாம் ஒத்து வராது என்றாள் யாழ். உடனே ஜீவன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே நிஜமாவே கூப்பிட்ட மாதிரி சீன் போடுற, அவன் சான்ஸ் கிடைக்காம சுத்திட்டு இருக்கான் என்றவனை,
என்று யாழ் முறைக்க, சரி சரி வாங்க, மேலதான் நம்மளோட ரெக்கார்டிங் ரூம் இருக்கு, வாங்க பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு மேலே சென்றான் ஜீவன். அங்கு இன்னும் 2 பேர் யாழை பார்த்ததும் ஓடி வந்து, ஹே யாழ் எப்படி இருக்க என்று கேட்க, யா ஃபைன். வர்ணிகா, ஜோஷ்வா என்றவள் அவர்களையும் நலம் விசாரிக்க அறையில் இருந்த ஜீவன், இவ வர்ணிகா எடிட்டர், இவன் ஜோஷ்வா கேமராமேன், நான் டைரக்டர் என்றதும் யாழ் சிரித்துவிட, கூடிய சீக்கிரம் பிக் ஸ்கிரீன்ல வந்துருவேன் என்றதும், இந்த கான்பிடன்ஸ் தான் மச்சி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்று யாழ் சொல்ல, நீ இன்னும் மாறவே இல்லல்ல என்றாள் வர்ணிகா. அப்புறம் எப்ப கல்யாணம் என்று யாழை பார்த்து கேட்க சிரித்து கொண்டே, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு என்று சொன்னாள் யாழ். அடிப்பாவி, கல்யாணம் ஆயிடுச்சா என்றவள் அருகில் இருந்த ஹரியை பார்க்க, ஏ லூசுங்களா, இவன் என் ஹஸ்பண்டோட தம்பி ஹரி என்று சொல்ல, ஓ ஹாய் என்று அறிமுகப்படுத்தி கொள்ள, உனக்கு தாண்டி இருக்கிறதுலயே லாஸ்டா கல்யாணம் ஆகும்னு நாங்கெல்லாம் பிட் கட்டிட்டு இருந்தோம், ஆனா நீதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிருக்க என்று வர்ணிகா கேட்கவும், நல்ல பையன் கிடைச்சான், கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று யாழ் சொல்லவும், பாத்தியா அவ புருஷனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா இப்பவே என்றான் ஜீவன். ஆமா, ஆத்வி சுத்தமான அக்மார்க் நல்ல பையன், அண்ட் ஹீஸ் மை லவ்வபிள் ஹஸ்பண்ட் என்றதும் ஓ என்று மூவரும் கோஷமிட கண்ணுங்கள் சிவந்து வெக்கம் வந்து விட்டது யாழிற்கு. ஐயோ, வெக்கமெல்லாம் வருமா உனக்கு என்று ஜீவன் கேட்க, யாழ் பிளீஸ் போதும்பா, ரொம்ப ஓட்டாதீங்க என்றாள். ஹே வாயாடி, எங்களெல்லாம் இன்வைட் பண்ணல, பேசாதப்போ என்று ஜோஸ்வா கோவித்துக் கொள்ள, தன் காதை பிடித்து கொண்ட யாழ் சாரி 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 என்று விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்க அங்கிருந்த அனைவரும் சிரித்து விட்டனர். சரி சரி போதும், காது வலிக்குது, நாங்க மன்னிச்சிட்டோம் என்றதும் நிறுத்தி கொண்டாள். ஹரி யாழின் குறும்பை பார்த்து சிரித்தவன் மனதிற்குள், ஆத்வி யூ ஆர் வெரி லக்கிடா என்று சொல்லிக் கொண்டான். வர்ணிகா, ஜோஷ்வா இருவரையும் பார்த்து, நீங்களும் இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கீங்களா என்று யாழ் கேட்க, வேற வழி என்றாள் வர்ணிகா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்படி கிடக்குறீங்களே, ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம்ல என்றதும், வேற என்னடி பண்ண சொல்ற, ஃபேஷனை விட்டு வெளியவும் வர முடியல, வேலைக்கு போனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, அதான் என்ன ஆனாலும் இதுலயே இருக்கலாம்னு தான் என்றான் ஜோஷ்வா. சரி இவரு என்று ஹரியை பார்த்து கேட்க, அவனுக்கும் உங்கள மாதிரி உருப்படாம போகணுமா என்று சொல்லி யாழ் சிரிக்கவும், ஹரி யாழை பார்த்து முறைக்க, சும்மா ஃபன் பண்ணண்டா, டென்ஷன் ஆகாத என்றாள் யாழ். ஜீவன் ஹரியை அழைத்து, நாம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க என்று அழைத்து கொண்டு போக, அவன் போட்டு வைத்திருந்த டியூனை மீண்டும் புதிதாக செய்ய சொல்ல, அது முன்பை விட இன்னும் அழகாக இருந்தது. பாஸ் சூப்பரா பண்ணிருக்கீங்க, இத ஷார்ட் பிலிம்ல வர சாங்க்கு போட்டுடலாமா என்று வர்ணிகா கேட்க, அதத்தான் நானும் பிளான் பண்ணி இருக்கேன், ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ட்ராக் போட்டு பார்க்கலாம் என்று சொல்லவும், உள்ளே சென்ற யாழ், சரி நான் கிளம்பட்டுமா ஹரி, நீ முடிச்சிட்டு வரையா என்று கேட்க, பிளீஸ் யாழ் நீயோ இரு என்று கேட்டுக்கொள்ள, சரி என்று ஒப்புக்கொண்டு அவர்களோடு யாழும் கலந்து கொண்டாள். வீட்டுக்கு போக லேட் ஆயிடும் போல என்று யோசித்தவள், சரி ஆத்விக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்று நினைத்து தன் அலைபேசியை எடுக்க, அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி கிடந்தது. சரி விடு, அதுதான் வீட்டுக்கு கிளம்ப போறமே, பாத்துக்கலாம் என்று நினைத்து வைத்து விட்டாள். முதல் முறையாக ஹரி ரெக்கார்டிங் ரூமில் வேலை செய்ததால் சற்று பதற்றமாக இருக்க, போதும் ஹரி, மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம் என்றதும், ஓகே சார் தேங்க்ஸ் என்று சொல்ல, தேங்க்ஸ் ஜீவா, தேங்க்யூ சோ மச் என்று யாழ் சொல்லவும், ஏய் எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் என்று கேட்டான் ஜீவா. அவனை பார்த்து நட்புடன் புன்னகைத்த யாழ், சரி நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஹலியுடன் கிளம்பினாள் யாழ். ஹரியுடன் வந்தவள் ஆரம்பத்திலேயே பெருசா எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சு வருத்தப்படாத ஹரி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, உன்னோட மியூசிக் சாங்ஸ் இதெல்லாம் இப்போ நல்லா ரீச் ஆகுதுன்னு வையே, பெரிய டைரக்டருக்கு பார்த்து புடிச்சு போச்சுன்னா அவங்களே உன்னை தேடி வருவாங்க, எதையும் எதிர்பார்க்காம உண்மையா நேர்மையா உனக்கு பிடிச்ச அந்த வேலையை செய், கண்டிப்பா சக்சஸ் ஆகும் என்று சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நடக்குமோ இல்லையோ, ஆனா கேட்க நல்லா இருக்கு என்று சொல்லி சிரித்தவன், தேங்க்ஸ் யாழ், தேங்க்யூ சோ மச், ஐ வில் டூ மை பெஸ்ட் என்று சொல்ல இருவரும் சிரித்துக் கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தனர். ஆத்வி யாழை பார்த்து முறைத்து கொண்டு நிற்க, ஆத்வி என்று அவள் பேச வர, ஏண்டி லேட் என்று கடுமையாக கேட்கவும், ஹரியும் அங்கிருக்க அவன் சங்கடமாக இருந்ததை பார்த்தவள், ஹரி நீ போ என்று அவனை அனுப்பி வைத்தாள். ஆத்வி நான் என்று பேச வந்தவளை இடைமறைத்த ஆத்வி, எங்கடி போன இவ்வளோ நேரம் என்று கேட்க, மேலவா சொல்றேன் என்றவாறு அவன் கையை யாழ் பிடிக்க, அவள் கையை தட்டி விட்டவன் வேகமாக மாடிக்கு செல்லவும், ஹரி யாழை பாவமாக பார்த்தான்.
ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ என்று சொல்லிய யாழ் தனது அறைக்குள் சென்றாள். அறைக்குள் சென்ற ஆத்வி கோபமாக யாழை பார்த்து முறைத்து கொண்டே நிற்க, ஆத்வி நான் சொல்றத கேளு என்றாள். எதுக்கடி கால அட்டன் பண்ணல? எவ்வளவு டைம் கால் பண்ண தெரியுமா என்று கேட்டான். இல்லடா, என் போன் சைலண்டா இருந்தது, கவனிக்கல. அப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு என்று யாழ் சொல்லவும், ஓ அப்படியா என்று தன் கைகளை கட்டி கொண்டு நக்கலாக பார்க்க, ஆத்வி நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளு பிளீஸ். நான் ஹரியோட என்று பேச வரவும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை, இங்கதாவது வெளியே போனா லேட் ஆயிடுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கிற கர்டசி கூடவா இல்ல என்றதும் யாழிற்கும் கோபம் வரவே, ஓ அப்ப நீ லேட்டா வரப்பெல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா வர என்று யாழ் கேட்க, அவளை பார்த்து முறைத்தவன், நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு, ஊர் சுத்து, எத்தனை மணிக்கு வேணாலும் வா, ஐ டோன்ட் கேர் என்று கோபமாக சொல்லிவிட்டு சோபாவில் சென்று உட்கார்ந்து கொண்டான். அவன் அவ்வாறு பேசியதை தாங்க முடியாத யாழ், ஓ எதுக்கு நீ கேர் பண்ணும்? ஆமாண்டா, நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன கேக்குறதுக்கு நீ யாரு? என்னை இப்படி எல்லாம் கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று கேட்க, ஓ ரைட்ஸ் என்றவன் அவள் அருகில் வந்து கழுத்தில் இருக்கும் தாலி சரடை காட்டியவன், இந்த உரிமையில கேக்குறேன் போதுமா என்றதும், தன்னை மனைவி என்று சொல்ல வருகிறானா என்று யாழின் மனம் யோசிக்க இனம் புரியாத இன்பம் கொண்டாள். அதை ஊர்ஜிதப்படுத்த எண்ணியவள் ஆத்வியிடம், ஓ உரிமையா, நான் என்ன உனக்கு நிஜ பொண்டாட்டியா என்ன? அக்ரிமெண்ட் பொண்டாட்டி தானே என்று யாழ் கேட்க, கோபத்தில் ஆத்வியின் கண்கள் சிவந்து நின்றவன் அவள் கன்னத்தில் பொளேர் என்று அறைய, சில கணங்கள் என்ன நடக்கிறது என்று புரியாத யாழ் தன் கன்னத்தில் கை வைத்து நின்றவளை அவள் தாடையை இறுக பிடித்து அழுத்தியபடி, இன்னொரு தடவை இது மாதிரி பேசுன என்று ஆத்வி மிரட்ட, ஆத்வியை பிடித்து தள்ளியவள், அப்ப சொல்லுடா நான் யாரு உனக்கு என்று கேட்க, பதில் சொல்லாமல் அப்படியே நின்றான். விடை சொல்லடா, வழி சொல்லடா, என் கண் பார்த்து நீ பேசடா, வார்த்தைகள் தீர்ந்ததா, மௌனமாய் நிற்கின்றாய், உள்ளே மறைக்கின்றாய், கல் போல நிற்கின்றாய், பேசாமலே கொள்கின்றாய், வாயை திறந்து சொல்லுடா நான் யாரு? நான் தான் உன் காதல்னு, உன் மனைவின்னு ஏதாவது சொல்லுடா என்று அவள் மனம் கதற எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டான் ஆத்வி. உள்ளுக்குள் அழுதாலும் வெளியே கருங்கல்லாய் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் யாழ். ஏன் செல்கிறாய் நெருங்காமலே, ஏன் கொள்கிறாய் விலகாமலே? சில மணி நேரங்கள் அப்படியே கழிய ஆத்வி தன் அறைக்குள் வந்தான். யாழ் அமைதியாக கட்டிலில் உட்கார்ந்திருக்க அவளிடம் எப்படி பேசுவது என்று யோசித்தவன் அவள் அருகில் சென்று உட்கார அவளோ நகர்ந்து கொண்டாள். யாழை நெருங்கி உட்கார்ந்தவன் அவள் கன்னத்தில் கை வைக்க என்றதும், யாழ் சாரிடி வலிக்குதா என்று கேட்க அவள் பதில் ஏதும் உரைக்கவில்லை. நான் பண்ணது தப்புதான் யாழ், சாரி என்று சொல்லவும் அவள் அமைதியாகவே இருக்க அவள் பேசவே இல்லை. அவள் தோளை பிடித்து தன் புறம் திருப்பியவன், உன்னை என்னடி கேட்டேன், எதுக்கு இப்ப ஓவரா பண்ற என்று கேட்க, சரி உனக்கு என் மேல இருக்கிற கோபம் போகலன்னா என்ன வேணும்னா அடிச்சுக்கோ என்று யாழிடம் சொல்லவும், சற்றும் யோசிக்காமல் பொலேர் என்று அவன் கன்னத்தில் யாழும் அறைய அதை எதிர்பார்க்காதவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆத்வியை பார்த்த யாழ் அவனது சட்டையை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டவள், சண்டை போட்டல அப்படியே போகாம ஏண்டா என்கிட்ட திரும்ப திரும்ப வர்ற என்று யாழ் கேட்க, தெரியலடி என்றவனை நிமிர்ந்து பார்த்த யாழ், உன் மனசுல உள்ளத வாய திறந்து சொல்லேண்டா என்று யாழின் மனம் நினைக்க அவள் மனம் நினைப்பது அவள் கண்களில் தெரிந்தது ஆத்விக்கு. அவளை அணைத்தபடியே, பிளீஸ் டி இப்போதைக்கு என்கிட்ட எந்த பதிலையும் எதிர்பார்க்காத யாழ் என்று சொல்ல அவனை அறிந்தவளாக, போடா பட்டர் என்று கையை ஓங்க, வேணாம்டி ஐ எம் சோ பாவம் என்றதும் சிரித்து விட்டாள். சரி இப்ப நான் அடிச்சப்ப கூட அழாம இருக்கிறவ நேத்து மட்டும் கண் கலங்கி அழப்போனையே ஏன் என்று ஆத்வி கேட்க, அடிச்சா அழணுமா என்றாள். இல்ல நேத்து ஏன் அழுதுன்னு தான் கேட்டேன் என்றான் ஆத்வி. அது 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 ஏதோ என்று யாழ் திணற மீண்டும் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். நெருங்காதே விலகாதே, உன் பக்கமாயிருந்தால் கெட்டு போவேன், தள்ளி இருந்தால் நல்லவனாவேனே. உன் புன்னகை என்னை கொய்வது பொய்யா, மெய்யனை மெய் செய்வது மெய்யா. அவனிடமிருந்து விலகியவள், சரி உண்மைய சொல்லு, உனக்கு ஏன் கோபம் வந்துச்சு, நான் ஹரிகோட வெளியே போனதாலையா என்று கேட்க அவள் தலையில் லேசாக தட்டியவன், லூசு உன் போன் எங்க, அதை எடுத்து பாரு, எத்தனை முறை கால் பண்ண தெரியுமா, எப்பவும் போலன்னா டென்ஷன் ஆயிருக்க மாட்டேன்,
நீ உன் வீட்டு ஆளுங்கள்ட்ட வேற சண்டை போட்டு கேஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்ட. அவங்களால உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்டி என்றதும் அவனையே பார்த்தவளை, உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவங்களுக்கும் தெரியல, அப்புறம் வினோத் கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாமான்னு கேட்டப்பதான் நீ ஹரியோட ஆபீஸ்ல இருந்து கிளம்பின விஷயம் தெரிஞ்சது. சொல்லிட்டு போயிருந்தா நான் இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டேன்ல என்று ஆத்வி முடிக்க, அப்போ சொல்லிட்டு போனா உனக்கு ஓகேவா என்று யாழ் கேட்கவும் அதில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்தவன் போடி என்று யாழை தள்ளிவிட்டு பால்கனியில் போய் நின்று கொண்டான் ஆத்வி. அவன் அருகில் போய் நின்றவள் ஓய் என்ன என்று கேட்க அவன் பதில் பேசாமல் நிற்க, ஆத்வி தூக்கம் வருது வாடா என்று அழைத்தாள். போய் தனியாவே தூங்கு போ என்றதும், பாரு இப்ப கூட நீதான் என்ன போன்னு விரட்டுற என்று சொல்லி செல்ல மௌனமாக ஆத்வி நின்றாலும் சீற்றம் கொண்ட கடல் அலைகளைப் போல் அவன் மனதில் எண்ணற்ற எண்ண அலைகள் எழுந்து கொண்டே இருந்தது. யாழிற்கு நம்ம ஏன் அவன்கிட்ட இப்படி பேசணும் என்று யோசித்தவாறு தன் கண்களை மூடி படுத்துக் கொண்டிருந்தாள். ஆத்வியின் மனமோ எந்தவித தெளிவும் இல்லாத கல் எறிந்த குட்டையைப் போல குழம்பி கிடக்க ஆத்வி அவள் அருகில் வந்து படுத்தவன் கண்கள் மூடி படுத்திருந்த யாழை பார்த்து கொண்டே இருந்தான். ஆத்வி தன் கண்களை திறக்காமலேயே என்னடா பாத்துட்டு இருக்க என்று அவள் கேட்கவும், ராட்சசி நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்க சிரித்து கொண்டே, ஏன் நீ இன்னும் தூங்கலையா என்று கண்களை திறக்காமல் கேட்டாள் யாழ். அவள் கழுத்திலிருந்து தாலி செயின் நழுவி வெளியே விழவும் அதை பார்த்த ஆத்விக்கு சற்று முன் தான் சொல்லியது நினைவுக்கு வந்தது. தனக்கான உரிமை அவளிடத்தில் இருக்கிறது என்பதை உள்மனம் உரைத்தாலும் திருமணம், உறவு, குடும்பம் இவற்றிலிருந்து விலகியே இருக்க என்று ஏதோ ஒன்று அவனை தடுக்க சட்டென்று திரும்பி தன் தலையை பிடித்துக் கொண்டு படுத்தான். தன் மனம் நிறைந்தவனின் மனதை படித்த யாழ் என்ன யோசிக்கிற என்று கேட்க பதில் பேசாமல் ஒண்ணுமில்ல என்றவாறு தலையை மட்டும் அசைக்க அவனை தன் புறம் திருத்தியவள், ஓவரா திங்க் பண்ணாத ஆத்வி, நீ நினைக்கிற அளவுக்கு லைஃப்ல எதுவும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஏதாவது ஒண்ணு இம்பார்ட்டன்ட்னு நினைச்சா லைஃப் அழகா இருக்கும் என்றதும், அம்மா தாயி சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல, ஆல்ரெடி நானே செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நீ வேற ஏதாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காத என்றான் ஆத்வி. அவனை பார்த்து சிரித்தவள், சரினா ஹரி கூட போனேனே அது எதுக்குன்னு ஏன்னு கேட்க மாட்டியா என்று கேட்க, கேக்கலன்னா விடவா போற சொல்லு என்றான் ஆத்வி. ஆத்வி அவனுக்கு பிசினஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையாம்டா என்றதும், அப்புறம் வேற என்னத்துல இருக்கா இன்ட்ரெஸ்ட் என்றால் கோபமாக. சொல்லுவேன், நீ டென்ஷன் ஆக கூடாது, திட்டக்கூடாது என்று சொல்ல, அதான் நீ சொல்றதுலயே தெரிஞ்சு போச்சு, ஏதோ சொல்லி என்ன டென்ஷன் பண்ண போறேன்னு சொல்லு என்று கேட்டான். அவனுக்கு மியூசிக்ல தாண்டா இன்ட்ரெஸ்ட், ஏதாவது மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதை தடுத்தவன், பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகி இவர் கிழிச்சிட போறாராமா என்றான் ஆத்வி. அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், ஏன் உனக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அத வேண்டாம்னு உங்க வீட்டுல சொன்னப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அது போலத்தானே அவனுக்கு இருக்கும் என்று சொன்னதும் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்தாதடி, சித்தப்பாக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது என்று ஆத்வி திரும்பிக் கொள்ள அவனை பிடித்து இழுத்தவள், நீ ஒன்னும் பதில் சொன்ன வேணாம், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லவும், அப்புறம் உன் இஷ்டம் என்று சொல்ல, அவன் ட்ரை பண்ணி பாக்கட்டும்டா, அவனோட ஃபேஷனுக்காக அவனும் கொஞ்சமாவது கஷ்டப்படட்டுமே என்றதும், ஓ மேடம் பயங்கரமா அனுபவிச்சு சொல்ற மாதிரி இருக்கு என்று கேட்டான் ஆத்வி. ஆமா, நானும் என் கனவுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று ஆத்வியை மனதில் வைத்து சொல்ல, ஆத்வியோ அவளது மேல் படிப்பை பற்றி சொல்கிறாள் என்று எண்ணிக்கொண்டாள். கணவனே கேளடா, என் கனவு நீதானடா, கண் திறந்து பாரடா, காதலாகி கவிதை பாடும் என் மனதின் பாடல் நீயடா. உன் கனவுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல என்று ஆத்வி அவனை திருமணம் செய்து கொண்டதை வைத்து கேட்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப ரசிச்சுதான் என் கனவுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று ஆத்வியை பற்றி சொன்னாள் யாழ். ஆத்விகிற்கோ அவளை எப்படியாவது வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று தோன்றியது. சரி, பேசிட்டே இருந்தது போதும், நீ நிம்மதியா தூங்குடி, உன் கனவு கண்டிப்பா ஒரு நாள் நிஜமாகும், அந்த நிமிஷம் நான் உன் பக்கத்துல இருப்பேன் என்று சொல்லியவன் இதமாக அவளை தட்டி கொடுக்க, நீ என் பக்கத்துல இருக்கணுங்கிறது தாண்டா என் கனவே என்று நினைத்தவள் நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தாள். மிஸ்கம்யூனிகேஷன் தான் இருக்கிறதுலயே மிக பெரிய வில்லன். எதுவுமே யாருக்குமே நாம சொன்னாதான் தெரியும், எல்லா நேரமும் எல்லாராலையும் சிலவற்றை புரிஞ்சுக்க முடியாது தானே.
2 பேர்ல யாராவது ஒருத்தராவது வெளிப்படையா பேசி இருக்கணும், இல்ல கேட்டு இருக்கணும். விதி யார விட்டது? பார்க்கலாம் இவங்க விதி எங்க போய் முடிக்க போகுதுன்னு. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.